வவ்வா மீன் குழம்பு செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். வவ்வா மீன், தக்காளி பெரிய பழம் ஒரு பழம், ஒரு பச்சை மிளகா ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன், 2 கலந்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு, பெரிய ஸ்பூனு, இது பூண்டு ஒரு 3 பல் தட்டி அப்படியே வெட்டி வச்சுருக்கேன். இது மீன் கறித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீன் கறித்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாம் பெரிய ஸ்பூன் தான். மஞ்சத்தூள் உண்டு, அது சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து சின்ன சீரகம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, பெரிய சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு பெரிய ஸ்பூனு, தேங்காய் வந்து பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இது புளி வந்து எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய், மாங்காய் கொஞ்சம் மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையானது, தாளிப்பு கடுகு தாளிப்பு அது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையானது, வெண்டைக்காய் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் இவ்வளோ தான் இதோட தேவை. செய்ய விதத்து இப்போது கிலோ எண்ணெய் ஊற்று, தாளிப்பு போடும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன். இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன். பூண்டை போடுறேன், பச்சை மிளகாவையும் போடுறேன், உப்பு போடுறேன், உப்பு கொஞ்சம் போடுறேன், தக்காளி போடுறேன், இஞ்சி பூண்டையும் போட்டுறேன், அரைச்சதை போடுறேன், இப்போ அதை மீன் கறித்தூள் தண்ணி எடுத்துட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் மசாலா போட்டு. அந்த எண்ணெயில் கத்திரிக்காயும் போட்டுறேன், அப்படியே வதக்கிறேன். இப்போ நான் புளி தண்ணி ஊற்றுறேன்.
ஊற்றுறேன். ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். உப்பு போடுறப்ப உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறம் தான் வெண்டைக்காய் அதெல்லாம் போடலாம். மூடி கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மாங்காய் போட்டுருவோம். வெண்டைக்காய் போட்டுருங்க. இப்போ நான் மீனை போடுறேன். மீனை நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசிட்டு நான் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணும் போது மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுருங்க. போட்டு பிணைஞ்சிட்டு நல்லா சுத்தமாக அலசிட்டு போடுங்க. இப்போ மூடி வைக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சா மீனன்று. உப்பு சரியாக கிடக்கும். உப்பு பத்துதா பார்ப்போம். உப்பு கொஞ்சம் பத்தில் நான் போடுறேன். உப்பு போடுறேன். மீன் வந்துருச்சு, மாங்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு கொத்தமல்லி இலை போடுவோம். அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ கொத்தமல்லி இலை போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். பரிமாறுறேன் பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரெப்பி பேக் கொடுங்க. பாய்.